தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியன் அன்பான வணக்கங்கள். பரவ வருடம் எப்படி இருக்க போகுது? 14/4/2026 காலை 9:30 இந்த பரவ வருடமானது ரிஷப லக்னத்துல உதயமாகுது. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய அமர்வு இருக்குது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. அப்ப கும்ப ராசியிலையும் தன்னுடைய வருடத்தோட தொடக்கத்திலுமே இருக்கு பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீனத்துல செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசமும் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடான மேசத்திலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்க, சித்திரை மாசம் 1ஆம் தேதி காலையில அனைவருமே முக்கணியான மா பலா வாழை, அதுக்கப்புறம் பாத்துங்க கண்ணாடி பணம் வாசனையான மலர்கள் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு நம்ம அதை எல்லாருமே நம்மளுடைய பார்வைப்படுற மாதிரி வச்சு இருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு தொடக்கத்துக்கு அறிகுறியாக காணப்படும். இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான மீனராசி நேயர்களே, பராபவ வருடம் உங்களுக்கு புதிய சிந்தனையும் தெளிவான ஒரு முடிவை நீங்க எடுப்பீங்க. 7.5 சனி சென்ம சனி பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயம் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. இந்த ஆண்டோட பிறப்பானது மிகவும் பெரிய சாதனைக்கு நீங்க போக போறீங்க. எல்லா விஷயத்தையும் தயக்கமாக இருந்த விஷயத்த பூரா நீங்க செஞ்சு முடிச்சு சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்னா அவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் உச்சம், 6ஆம் அதிபதி உச்சம், சுக்கிரன் உச்சம். அப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நீங்க சாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? அரசாங்க வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு முயற்சிகள் எடுத்தால் மட்டும்தான் கிடைக்கும். அப்ப சொத்துக்கள் வாங்க நினைச்சிருப்பீங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கனால சொத்துக்கள் வாங்க நினைச்சிருப்பீங்க. தங்க பொருள் வாங்க நினைச்சிருப்பீங்க, அது வாங்குவீங்க. அசையும் சொத்துக்கள் அசையாம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஆனா ஒரு சிலருக்கு மேராசியை சேர்ந்தவங்களுக்கு தங்க பொருள் அடகு வைக்கக்கூடிய சூழலும் உருவாகும். அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுபகாரியத்துக்காக சுப செலவுகளுக்காக நீங்க கொஞ்சம் அடகு வச்சு அந்த செலவுகள் நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்க. அந்த மாதிரி அமைப்புகளும் ஒரு சிலருக்கு இருக்குது. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வேலையில கொஞ்சம் கவனமா வேணும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கார சூரியன் 2ல இருக்கிறதுனால அரசாங்க வேலை பார்க்கறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க வாட்டுக்கு போய் ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா, நீங்க லேசா ஒரு வார்த்தை சொன்னது கூட அது பலவாறாக திரிச்சு வதந்தியாக மாறி உங்களுடைய தலைமை அதிகாரிக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதனால கொஞ்சம் அரசாங்க வேலை பார்க்கறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அசையா சொத்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது. நான் ஏற்கனவே இடம் வாங்கி போடுவீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. 4ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிநாதனே 5ஆம் இடத்துக்கு போறாரு. இப்ப மனசுல நீங்க செஞ்சு முடிப்பீங்க. ஆனா சின்ன சின்ன குழப்பங்கள். 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவானவர் தூக்கத்தை ரொம்ப கெடுப்பாரு. சரியான முறையில தூக்கம்னால உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி பாருங்க, ஆன்மீக யாத்திரை நீண்ட தூரமா போய் பிரயாணம் பண்ணி கூடி வழிபாடு செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே இருக்குது. அப்ப மீனராசியில் பிறந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். ராசிநாதன் 5ஆம் இடத்துல நீர் ராசிக்கு போறாரு. இப்ப படிப்புல உங்களுக்கு மனசுல நாட்டவே இருக்காது. தேவையில்லாம ஊர் சுத்தணும், அங்க போகணும் இங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் பொழுதுபோக்க இருக்கிற மாதிரி அமைப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப அதற்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கிட்டு கவனமா நீங்க படித்தால் மட்டும்தான் அடுத்து படிப்புல தடையில்லாம போகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஆல்ரெடி பாருங்க, உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்க ராசினானே வைகாசிக்கு அப்புறம் உங்க ராசியை பார்க்க போறாரு. அப்ப இது வரைக்கும் திருமண தடை உள்ளவர்கள் திருமண தடை சரியாகி திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள், சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்க வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் உடல் நலத்துல அக்கறை தேவை. முன்னோர் வழி சொத்துக்கள் அது வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா. 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடியவும் சொத்துக்கள் வாங்கிப்பட்டு அதை பங்கு பாகம் பிரிக்காம போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அதை எப்ப தொட்டாலும் ஒரே பிரச்சனையா வர்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனையை கூட சரியாகி இந்த வருடத்துல ஆரம்பத்திலேயே பாருங்க சொத்துக்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். இப்ப மீனராசியில் உள்ளவங்க விவசாயிகள் நான் சிறிய அளவுல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பெரிய அளவுல பாக்குறது என்ன உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதெல்லாம் பாருங்க இந்த வருஷம்
விவசாயம் பார்க்காம இருக்கிறவங்களுக்கு கூட மீனராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பத்துல நம்மளும் கொஞ்சம் விவசாயம் பார்த்தா என்ன, அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அப்படி வர எண்ணங்களுக்கு விவசாயத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளியூர் வெளிநாடு போறது ரொம்ப நல்லது. உங்க ராசிக்கு வந்து இன்னும் 1 வருடத்துக்கு 2 வருஷத்துக்கு கூட நீங்க வெளிநாடு போயிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு சட்ட சிக்கல் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களால வந்து காலம் தள்ள முடியும். பணம் வந்து இதெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா கொஞ்சம் பார்த்து நீங்க வந்து கவனமா பண்ணிக்கங்க. ஏன்னா பணம் வந்து இழப்புகள் வரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு தான். ஒண்ணு நீங்க வந்து சுபவரியமா பண்ணணும், இல்ல அப்படி இன்வெஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அப்படி பண்றப்ப ரொம்ப கவனமா இருந்துக்கங்க. அதே மாதிரி வந்து மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு இரவு நேரத்துல நீங்க வந்து வெளியில போனா கொஞ்சம் தகுந்த ஒரு பாதுகாப்போடு போனதான் நல்லது. போகாம இருக்க முடியாது. அப்படி போறப்ப உங்களுடைய சேஃப்டிக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சுட்டு போனதா நல்லா இருக்கும். ஏன்னா இரவு நேரங்களில் நீங்க வெளியில இருக்கிறப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கறனால கொஞ்சம் நீங்க வந்து கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து உங்க ராசிக்கு வருது. அது மட்டும் இல்லாம சனி பகவான் ஏற்கனவே அங்க இருக்காரு. அதனால கொஞ்சம் தேவையில்லாதவங்களுடைய பார்வை உங்க மேல விழக்கூடிய ஆண்டுமே வந்து இந்த ஆண்டு தான். உங்களால் முடிந்தால் இந்த ஆண்டு முழுவதுமே வந்து மாசத்துக்கு ஒரு முறையேனும் இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு முறையாவதும் மதுரையை ஆண்டு அன்னை மீனாட்சியின் ஆலயத்திற்கு புதன்கிழமை அன்று சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கும்.